ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோஸில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா மைவி3 நிறுவனர் அவர் பார்த்திங்கன்னா புதிய ஒரு திட்டத்தை இன்றைக்கி அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாரு. அதாவது ஒரு 10 பைக்கில் எடுத்திருக்கிறாரு. அதன் மூலிமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட், அதாவது 10 ரூபாய்க்கு வாங்கி 10,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஹெர்பல் ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கான திட்டத்தை இன்றைக்கி பார்த்திங்கன்னா துவங்கி வச்சுருக்கிறாரு. ஓகேங்களா? அதேமாரி இதை பார்த்திங்கன்னா எதுக்கு இப்போ திடீர்னு செய்கிறாரு அப்படின்னா, அதாவது அவர் மேலே இப்போ கோவை குற்றப்பிரிவு, சைபர் குற்றப்பிரிவில் இதுபோல் எம்எல்எம் கம்பெனி மாரி செயல்படுறாங்க, இத்தனை கோடி மோசடி பண்ணிட்டுருக்கிறாங்க பொதுமக்கள்கிட்டன்னு சொல்லி ஒரு பாமக நிறுவர் அவங்க பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த கேஸ் இப்போ புலன் விசாரணை போயிட்டுருக்குது. ஓகேங்களா? நேரில் கூட மைவி3 நிறுவனர் எம்டி அவர் கூட நேரடியாக போய் ஆஜராகி அவருடைய வாதத்தை சொல்லிட்டு வந்துருக்கிறாரு. ஏற்கனவே கோவை பைபாஸில் பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே நண்பர்களை கூட்டி அவருடைய கெத்தை காமிச்சிருந்தார். அதாவது காவல்துறைக்கும் மற்றும் இவர் மேலே வழக்கு தெரிவித்த நபர்களுக்கும் ஒரு பயத்தை உருவாக்கிறதுக்காக. இப்போ இந்த கம்பெனி மேலே ஒரு பேர் கெட்ட பேர் வந்துருச்சு, வேறு வந்துருச்சு. அது இல்லாமல் இவர் ஆல்ரெடி இன்னொரு V3 ஆன்லைன் டிவி அப்படிங்கக்கூடிய இதுலேயும் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதே கம்பெனி தான் இப்போ பேர் மாற்றம் செஞ்சு இப்போ செயல்படான்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ரொம்ப ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு எம்எல்எம் கம்பெனியாக செயல்படுது அப்படின்னா, இப்போ கேஸ் கொடுத்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா இப்போயே எல்லாத்தையும் சுற்றி ஓடிடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது நாங்கள் அப்படிங்கிற மாரி வெளிப்படுத்துறதுக்காக இப்போ ஒரு மேட்டப் போட்டு இன்றைக்கி கூட்டத்தை காமிச்சு ஒரு 10 வெஹிக்கிள், அதாவது வண்டியிலேயே சேல் பண்ணுற மாரி, அதேமாரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த மைவி3 ஸ்டோர் உருவாக்குறதுக்காக இப்போ ஒரு 250 பேருக்கு மேலே ட்ரைனிங் வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஈவெண்ட்டில் மைவி3 ஆட்ஸோடைய நிறுவனர் எம்டி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே 700 ஸ்டோர் இருக்குது, இப்போ 250 பேருக்கு நாங்கள் பயிற்சி அளிக்கிறோங்க. இப்போ வெஹிக்கிளும் ரெடி பண்ணிட்டேங்க. நான்ஸ்டாப்பாக இந்த 10 ரூபா பொருள் எல்லா இடத்துக்கும் பரவ செய்வோங்க அப்படிங்கிற மாரி அவர் பேசியிருக்கிறாரு. இது அவர் இந்த கம்பெனியில் உள்ள பெயரை மறுபடியும் வலுப்படுத்துறதுக்காகவா, இல்லை நான் எம்எல்எம் கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துறதுக்காகவா, இல்லை இந்த பிரச்சனையை பயன்படுத்தி இதை விளம்பரமாக்கி ரொம்ப பேர்த்த இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய பிஸ்னஸ் ட்ரிக்ஸாக என்னங்கிறது தெரியல. ஏன்னா எனக்கே அந்த அப்ளிகேஷன்ஸ் மேலே பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. காரணம் என்னென்னா, நம்ம போடக்கூடிய வீடியோஸில் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஆதரவாக தான் வீடியோஸ் வருது. அதுவும் இப்போ திட்டி எடுத்துடுறாங்க நம்மளாம் கமெண்டில். அப்போ என்னடா ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் வருமானு பார்த்தா நெகட்டிவாக, அதாவது நான் போடுற வீடியோவுக்கு நெகட்டிவ், அவருக்கு பாசிட்டிவ். அப்போ அவ்வளோ பேராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு டவுட் வருது. ஆனால் ஐடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஐடியில் இருக்கிறவரே தான் மாற்றி மாற்றி வீடியோவில் அவங்க பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஆள் வச்சு டீம் வச்சு இதுமாதிரி கமெண்ட் பண்ணுறாங்களா இந்த மாதிரி. ஏன்னா ஒரு 10 கமெண்ட் 20 கமெண்ட் பாசிட்டிவாக கம்பெனி தரப்பு போட்டாவே யாரும் மறுபடியும் ராங் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கமெண்ட் கீழே போய் கழுவி ஊற்றுறாங்களா, அவங்களுக்கு இப்போ டென்ஷன் ஆகுதா, அதனாலேயே பார்த்திங்கன்னா ப்ளஸ் கமெண்ட் தான் இருக்குது, மைனஸ் கமெண்ட் இல்லை. அவங்களுடைய யூடியூப் சேனலில் அவங்களுடைய மெம்பர்ஸோடைய நான் ரன் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் பாசிட்டிவ் கமெண்ட் தான். ஏன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வீடியோஸில் இருக்கிறத நம்ம எதுவுமே ரிமூவ் பண்ணல. ஆனால் எப்படி அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக வருது அப்படின்னா, இதை அவங்க ஆள் வச்சு செய்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அதில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 10 கமெண்ட் அவங்க கம்பெனி தரப்பில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா யாருமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் ஒரு பப்ளிக் பார்த்துக்கு பயந்துக்கிறாங்க. ஏன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட், அதாவது அந்த கம்பெனிக்கு எதிர்ப்பாக ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னா, இப்போ நம்ம பேசுகிறாங்க நம்மளே திட்டுறாங்க. அப்போ அந்த கமெண்டில் போய் பார்த்திங்கன்னா கீழே அந்தளவுக்கு எங்களை திட்டி வைக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு மன உளைச்சல் ஆகுது. நம்ம இது சோஷியல் மீடியா ப்ளஸ் இதை நம்ம எதிர்கொள்கிறாங்க, இது தான் நம்மளுடைய வாழ்வாதாரம். ஓகேங்களா? இப்போ இவர் மட்டும் இல்லை, இப்போ எவ்வளோ பேர் மைவி3 வச்சு தான் நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறீங்க. ஒரு யூடியூபர், ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்க, இப்போ அது எம்டிஏ சொல்கிறாரு மைவி3 எம்டிஏ, இது விளம்பரம் தான் அப்படின்னு சொல்லி. இது விளம்பரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டோம் சரி, அதில் பல மூவிஸ்லையும் இதே போல் தான் பல பிரச்சனையை அந்த மூவிஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுமாரி இது நீங்கள் பார்த்து விட்ட வேலையாகவும் எனக்கு தெரியுது. ஏன்னா குழந்தைங்க விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாரி இருக்கலாம். இது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது போலீஸோடைய புலன் விசாரணைகள் தான் தெரிய வரும், யார் பக்கம் தப்பு இருக்குது ரைட் இருக்குது, உண்மையிலே ஜென்யூனான கம்பெனியாக என்ன இதுங்கிறத. ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம சொல்லிக்க விருப்பப்படுறேன்.
ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற காசே உடம்புல ஒட்டுறதில்ல. இது வந்து கம்மி விலை பொருளாக அதிக விலைக்கு விற்பனை பண்ணி அதில் வருமானத்தை நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பாவச் செயல் தான். ஒரு வேளை நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள். நாங்களுமே வந்து சொல்லுவோங்க. நானுமே கூட இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா, பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி நம்ம அந்த பிளானுடைய அப்கிரேட் ஆகணும் அப்படின்னாலும் அப்கிரேட் ஆகும். ஏன்னா யாரையும் போய் ஜாயின் பண்ணி விட்டு அவங்கள வந்து இந்த கம்பெனியில் சாவடிக்க விருப்பம் இல்லை. ஆனால் நான் வந்து என்னென்னா பே பண்ண போகிறேன். பே பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். கரெக்டாக இன்கம் வருதா, அவங்க கொடுக்குற பொருள்லாம் என்னன்னு சொல்லி ரிவ்யூ பண்ண போகிறேன் இனி. ஏன்னா சோசியல் மீடியாவில்னு வந்துட்டாவே செய்தியாளர்களாகட்டும் சோசியல் மீடியாவாகட்டும் வரக்கூடிய பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, இது வாழ்வாதாரம். எனக்கான வாழ்வாதாரம் இப்போ உங்களுக்கான வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் ஃபைட் பண்ணுறேன். இது ஒரு கண்டென்ட் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு கருத்துக்கள். ஓகேங்களா, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் நான் அமௌண்ட் வந்து வச்சுருக்கிறேன் இந்த அப்ளிகேஷனில். அதை பற்றி நான் விரிவாக நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். நான் ஒர்க் பண்ணுறது எப்படி, எதனால் மைனஸ் அமௌண்ட் எனக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் யூடியூப்பில் போட்டிருக்கிறேங்க பல வீடியோஸ் கம்பெனிக்கு எதிர்ப்பா. அது இல்லாமல் நாமளும் வந்து ஐடி வச்சுருக்கேன். ஐடியோடைய யூசர் நேம் காமிக்க போகிறேன். கம்பெனி தரப்புலேருந்து நமக்கு எப்படி வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இல்லை அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணாமல் தடுக்கிறாங்களா, எவ்வளோ பிளானு, அந்த பிளானுக்கு பிறகு எப்படி நமக்கு இன்கம் வருது, அந்த பொருள் நமக்கு வந்து ஒர்த்தா, இதெல்லாமே நான் ரிவ்யூ பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் அது இல்லாமல் இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய சொந்த ஓன் யூஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறனால யாருக்கும் விற்பனை பண்ண மாட்டேன். ஏன்னா அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு விடயங்கிறது எனக்கே புரியும். எதற்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ரீடீலராக நான் ஆல்ரெடி பல கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ கூட சொந்த ஒரு பிஸ்னஸாக, ஓகேங்களா, நான் சொந்த ஒரு பிஸ்னஸாக ஆர்கானிக் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் ஒரு சில பொருட்கள் நான் விற்கணும்னா அதில் உள்ள எம்ஆர்பி ரேட்டை தாண்டி விட்டால் அது கேஸு. எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும், பொருள் குவாலிட்டி பார்க்கணும். அப்போ தான் கஸ்டமர் நாளை பின்னே நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க. அதுதான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அழகு. ஓகே, ஓகேங்களா, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இவர் வந்து காசுக்காக கம்பெனியோட டைவர்ட் பண்ணி கம்பெனியோட ப்ரைஸை விட எம்ஆர்பியில் அதிகமாக போட வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து விற்பனை பண்ணுறாங்க. அந்த விற்பனையில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு, அதை வாங்கி தரக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு இன்கம் தராங்க. இதுதான் வந்து சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி, ரீடீலரு அண்ட் பப்ளிக், இப்படி வந்து ஆல் பிஸ்னஸ் கேட்டகரியில் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் எல்லாருமே வந்து கரெக்டான ஒரு ப்ரைஸ் தான் வந்து வைப்பாங்க. கம்பெனியாக எனக்கு இவ்வளவு, சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டரா உங்களுக்கு இவ்வளவு, டிஸ்ட்ரிபியூட்டரா உங்களுக்கு இவ்வளவு, ரீடீலரா உங்களுக்கு இவ்வளவு, கஸ்டமரா இவ்வளவு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பங்களிச்சு தருவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து ஓவராக சொல்லி அதெல்லாம் தங்க மாட்டாங்க. அதோடைய பொருளுடைய வேல்யூ என்ன, அதை தாண்டி இவ்வளோ தான் பர்சன்டேஜ் வைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல் ஒன்றும் இருக்குது. ஓகேங்களா, இதுமாரி டைஅப் பண்ணி நான் வந்து இன்றைக்கி இந்த விலைக்கு நான் விற்று கொடுக்குறேன், உங்களுக்கு இந்த ப்ரைஸ் மட்டும்தான் அப்படின்னு. இது வந்து நீங்கள் லேண்டில் கூட பார்க்கலாம். இன்றைக்கி எத்தனையோ ரியல் எஸ்டேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து அந்த கமிஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து ஒரு சிலர் இன்னமும் கரெக்டாக செயல்படுறாங்க. ஆனால் ஒரு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுமாரி உங்களுக்கு இந்த ப்ரைஸ் இத்தனை சதுரடி இவ்வளோ அப்படிங்கிறதுல உங்களுக்கு கொடுத்தாரு, அதுக்கு மேலே நாங்கள் எவ்வளோ வச்சு விற்றாலும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது, சொல்லக்கூடாது ப்ரைஸை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டோக்கன் போட்டு இதுமாரிலாம் மூவ் பண்ணுவாங்க. இதேமாரி தான் ஆல் பிஸ்னஸ் ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி வந்து இடையில் இருக்கிறவங்க ஒரு இன்கம் பார்த்துறது. ஓகேங்களா, நான் வந்து இதை பற்றி எடுத்து நான் பேசணும் பிடிக்கணும் அப்படின்னா தப்பாக கமெண்ட் பண்ணாமல், இல்லை நீங்கள் இதை ஒர்க் பண்ணுங்கள் பண்ணி பாருங்கன்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தா கூட நான் அதை பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் எப்படி இந்த ஆப் வந்து டெவலப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதை வந்து செயல்படுத்தலை, ஏன்னா அது எனக்கு அப்படியே தெரிஞ்சதுனால. ஓகே, இப்போ நான் என்னுடைய சொந்த ஓன் யூஸில் விளம்பரம் பார்த்துட்டு இருக்கிறேன், எவ்வளோ இன்கம் வருது, நான் பிளானில் சேர்றேன், எவ்வளோ வருது, அந்த நம்ம போட்ட காசுக்கு மேலே எத்தனை மாதம் ஆகும், அதை எடுத்த பின்னாடி நமக்கு கொடுக்குறாங்களா மறுபடி, இல்லை ஆள் சேர்த்தி ஆகணுமா கட்டாயம், இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு ஆண்டுக்குள்ளார இந்த கேஸ் வந்து எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது, ஒரு ஆண்டுக்குள்ளார எப்படி வந்து கம்பெனி ரன் பண்ணுறாங்க, உண்மையிலே கேஸ்லாம் உடச்சி எடுத்துகிட்டு கரெக்டாக எனக்கும் இன்கம் கொடுக்குறாங்கன்னா கட்டாயம் நானே ரெஃபர் பண்ணுவேன். எப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, நீங்கள் பொருள் வாங்குங்க, நீங்கள் சாப்பிடுங்க, சிறுதொழில் பிரிவுலமாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய வருமானம் ஓகே, அவங்க பொருள் விற்கிறாங்க, விளம்பரம் பார்க்க வைக்கிறாங்க, அவங்க சோசியல் மீடியாவுக்கோ நான் ஒரு ஆக்டருக்கோ கொடுக்கக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு தராங்கும் போது நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை வந்து பெற்று உங்களுக்கு வந்து வருமானமாக மாற்றலாம். அதில் வந்து தப்பு கிடையாது. பல பேர் ஜாயின் பண்ணாதீங்க, அவங்களாம் பார்த்து தெரிஞ்சு ஓகே கம்பெனி சூப்பராக இருக்கும்போது ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதை விட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு 4, 5, 6 ஐடி அப்படின்னு போட்டுக்கிட்டு நீங்களும் போய் பணத்தை ஃபுல்லாக இருந்து நீங்கள் கமாண்டில் வந்து திட்டிகிட்டு இருக்கிறீங்க, ஐயோ எங்கடா கம்பெனி போயிடும். அதனால் அதுமாரி பார்த்துக்குங்க. ஒன் பை ஒன் பொருளாக நான் வரக்கூடிய வீடியோவில் மைவி3
ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே ரிவ்யூ பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் ஹோம்க்கு சம்மந்தப்பட்ட எத்தனையோ ப்ராடக்ட்டும் சேல் பண்ணுறாங்க. ஒரு 6 விதமான ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. எல்லாமே ஒன் பை ஒன்னாக ரிவ்யூ பண்ணுறேன். அது மேபி myvi3 கம்பெனிக்கு வந்து அது ஃப்ரீ ப்ரொமோட் விளம்பரமாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. குவாலிட்டி என்ன, ப்ரைஸ் என்ன, அந்த ப்ரைஸுக்கு மற்ற கம்பெனி பொருள் இன்றைக்கி இணையத்தில் அல்லது நம்மளுடைய லோக்கல் ஸ்டோரில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அதோடைய ப்ரைஸ் என்ன, இதே சேம் வேறு கம்பெனி ஓகேங்களா, அல்லது இதே கம்பெனி, இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக க்ளியராக நம்ம வந்து வீடியோ போடுறாங்க. கம்பெனி சூப்பர், கம்பெனி நல்ல வருமானம் தரப்போகுது, நல்ல ஒரு இதுதான், ஒன்றும் பயத்துக்கு தேவையில்லை அப்படின்னா நீ தாராளமாக நானே சொல்லுவேன் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் ஜாயின் பண்ணிங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எக்காரணம் கூட யாரையும் ஜாயின் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கிறது என்னுடைய விவாதம். ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்றீங்க, விளம்பரம் பார்க்குறீங்க ஃபோனு வச்சுக்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கும். நீங்கள் 4 பேருக்கு ஜாயின் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது ஓகேங்களா. சொல்கிறதே தப்பு. ஏன்னா இது வந்து எப்படி பார்த்தாலும் இதோடைய கட்டமைப்புங்கிறது ஒரு 50% கரெக்டாக தெரிஞ்சாலும் ஒரு 50% தப்புன்னு தான் தெரியுது. அதை வந்து கோவை காவல் துறையில் நடக்கக்கூடிய புலன் விசாரணை தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் myvi3 அடுத்த அப்டேட்டில் நான் சந்திக்கிறேன். உங்கள் விளைவுகள் நான் உங்கள் விபி. நன்றி, வணக்கம்.